வாட்ஸ்அப்ல ஒரு சகோதரர் வந்து, "ஹன்சிகா மோத்வானி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அத பத்தி நீங்க பேசுவீங்கன்னு பார்த்தேன். பேசவே இல்லையே!" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அவங்களோட பெர்சனல். அதுல ஒரு சிலர் சொல்லுவீங்க, "அது வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் பெர்சனல். சோசியல் மீடியால வந்துட்டு அதெல்லாம் பொதுவான விஷயம். நீங்க பேசணும்னு." அப்படி பார்த்தா நான் பேசுறேன். அவங்க செஞ்சது சரியா தான் இருக்கும். ஏன் சொல்றேன்னா, ஒரு பெண் இங்க அடிமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? வாழ்க்கை ஒரு முறை தான். 100 வயசு கிடையாது. 7 பிறவி கிடையாது. லைஃப் ஒரு ஒன்ஸ் தானே! அப்போ தனக்கு புடிச்ச மாரி தானே இருக்கணும். மேபி கல்யாணம் பண்ண புதுசுல அந்த இத அனுபவிக்கிற வரைக்கும் அந்த காமத்த அனுபவிக்கிற வரைக்கும், சொன்ன பேச்செல்லாம் கேட்பாங்க, போவாங்க, வருவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா மயிரு பிடி சண்ட தான் நடக்கும். அந்த காலத்துலலாம் வந்து ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது, ஒரு பையன் குடிகாரனா இருந்தான், தறுதலையா இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து திருத்தணுமா. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கு கிராமங்கள்ல. கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திருவான். கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணு அதே ஒரு ஆம்பளை எப்படி பிறந்து வரானோ, அதே மாரி தான் ஒரு பெண்ணும் 10 மாசம் வயித்துல இருக்கா, மார்ல பால் குடிக்கிறா. அவளும் அப்படிதான் வளர்ந்து வரா. அந்த பையன திருத்துறதுக்கு இங்க ஒரு பெண் வரா. ஆனா அந்த பெண்ணுக்கு இங்க என்ன அங்கீகாரம் இருக்கு? பாலியல் வன்கொடுமை, சைல்ட் அபியூஸ். உண்மையிலே இந்த பாவத்த செய்றதும் பொம்பளைங்க தான் வயசான பாட்டிமார்கள்லாம். கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திருவான். அவ வந்து திருத்திருவா. எப்படி திருந்துவான்? காமத்த பார்த்தா திருந்திருவான். அந்த 5 நிமிஷம் சுகத்த பார்த்தா திருந்திருவான். உள்ள அர்த்தம் இதுதான். அந்த 5 நிமிஷம் சுகத்த பார்த்து திருந்துறவன், திரும்பி அதே தொழில கையில எடுக்க மாட்டான். அப்ப அந்த அந்த 5 நிமிஷம் சுகம் இந்த பொண்ணுகிட்ட திருப்தியா கிடைக்கலன்னு இன்னொரு பொண்ணுகிட்ட போமாட்டான். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பொறந்துட்டாலும் எத்தன 800க்கு மேல பெண்களோட வேதனை. சிஸ்டர் என்னோட பார்ட்ஸ்லாம் லூஸ் ஆயிட்டுனா அஃபேர்ல போயிட்டாரு. வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு. டிவோர்ஸ் குடுத்துட்டாருன்னு. அப்போ கல்யாணம் பண்ணா திருந்துருவான். அப்ப அந்த 5 நிமிஷம் காமத்த பார்த்து திருந்துறவன், அந்த பொண்ணுகிட்ட திருப்தி கிடைக்காத போது இன்னொரு பொண்ண பார்த்தா, அப்ப அந்த பொண்ணு லைஃப் வீணா தான் போகும். நெறைய கிழடு கட்டைங்க கிராமத்துல கடந்துக்கிட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இந்த வேல தான் செய்றாளுக கிழவிகள்லாம். அது மாரி இந்த ஹன்சிகா மோத்வானி வந்து எனக்கு அதுல என்ன ஒரு வருத்தம்னா, ஒரு 10,00,00,000 20,00,00,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு அந்த மாரி நடிகர்கள் டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னு, பாமர மக்கள் ஒரு எளிமையான குடும்பத்துல ஏழை எளிய ஒரு விவசாய ஆண்மகனுடைய பெண்ணா இருந்துகிட்டு நீங்க ஒரு சாதாரண ஒரு ஏழையா இருக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு சினிமாவ பார்த்துட்டு, நயன்தாரா மேடம் மாதிரி நான் வாடகை தாய் மூலியமா புள்ள பெத்துக்கிறேன். இவங்க ஹன்சிகா மோத்வானி மாரி நாங்க டிவோர்ஸ் வாங்குறோம். அவங்கலாம் பண்ணலையா? கண்டிப்பா இந்த உலகத்துல அதிகமான மதிப்பு, முக்கியத்துவம் பணத்துக்கு. அந்த பணம் அவங்க கிட்ட இருக்கு. அதுவும் அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாரிக்கிறாங்க. அந்த பணம் நம்மகிட்ட இல்ல. அப்படி இருக்கும்போது 2வது ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெத்துட்டாலே கெப்பாசிட்டி முடிஞ்சிருச்சு. அந்த பெண்ணுக்கு மதிப்பு வேல்யூ கிடையாது. இப்போ ஒரு ஆம்பள 4 புள்ள பெத்தாலும் ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் ஆகாத பொண்ணா கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் ஆன பொண்ண கல்யாணம் பண்ணலாம். ஆனா 4 புள்ளைக்கும் ஒருத்தி தாயாவறதுக்கு ரெடியா இருப்பா. ஆனா ஒரு பெண் 2 குழந்தை வச்சிருக்கா. ஒரு 5வது படிக்கிற, 6வது படிக்கிற பொண்ணு, புள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2வது கல்யாணம் பண்ண முடியுமா? ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா? வேணா உன்ன வப்பாட்டியா வச்சுக்கிறேன். உன்ன கல்யாணம் பண்ணி இவ்வளோ பெரிய புள்ளைக்கெல்லாம் நான் அப்பனா இருக்க மாட்டேன். ஆனா பெண்கள் தைரியமா அந்த தாய்மை உள்ள இல்லையா? கண்டிப்பா எவ்வளோ பெரிய பிள்ளையா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சூழ்நிலைமை காரணம் இந்த பிள்ளைகள பார்க்கும்போது பாவம் அம்மா இல்லாம கஷ்டப்படுறாங்களே! இந்த மாரி நெறைய ரீசன்ட் டிவோர்ஸ் ஆன பெண்ணுங்க, இந்த மாரி ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால வந்து இவ்ளோ விஷயம் எடுத்து பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். லைஃப் ஒன்ஸ் தாங்க. கன்னா பின்னான்னு வாழாட்டி அவங்களுக்கு புடிச்ச மாரி வாழட்டுமே! ஏதோ ஒரு விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்திருக்கலாம். அதனால டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. எப்பவுமே வாழ்க்கையில சேர்ந்து வாழ சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைமைகள தேடணுமே தவிர, பிரிஞ்சு வாழ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதா? அப்படின்னு தேடக்கூடாது. சரிங்களா?